தேவகாரியம் ஸ்ம சாகிருத்வா கிருத்தஜ்ஞா ஹிருட்டச்சேதசான்னு வால்மீகி சொல்லுகிறார். ராமன் ஒரு இடத்துல வரணும், வெளியில போயிருக்கார். ராமன் வருவதற்கு சீதை காத்து கொண்டிருக்கிறாள். அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணாள்னால் தேவகாரியம் ஸ்ம சாகிருத்வா, எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன பூஜை நடக்கணும், என்ன நைவேத்தியம் நடக்கணும், என்ன தீபம் தூபம் ஆரத்தி என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முடிச்சு வச்சுட்டு ராமன் வருவதற்காக காத்திருந்தார்னு வால்மீகி சொல்லுகிறார். அப்ப ராமன் வந்து பண்ணணும், ஆனா அதை பண்ணுகிறாரா? தெய்வத்துக்கான காரியங்கள் நம் வீட்டில் குறைவில்லாமல் நடக்கின்றனவா என்பதை அந்த பெண்ணு தான் பார்க்கணுமா. அடுத்தது விருந்தாளிகளை கவனிக்கும் பொறுப்பு அந்த பெண்ணுடையதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப தெய்வத்துக்கு பூஜை, மனிதர்களுக்கு செய்யும் பூஜை இரண்டையும் அந்த பெண் தான் செய்ய வேண்டும். தேவ த்விஜ பராசுச்ச விஷுத்த கிரக பாண்டாசு, பாண்டம்னா வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள், பாத்திரங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இங்க அங்க போட்டு வைக்க கூடாது. அது அதற்கு சரியா இடம் இருக்கணும். தேய்ச்சி சித்த பண்ணி பளபளன்னு அடுக்கி வச்சிருக்கணும். இதெல்லாம் நான் வீட்டை எப்படி வச்சிருந்தா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு என்ன வந்தது? அழுக்கா இருந்தா என்ன, தெளிவா இருந்தா என்ன, துணியெல்லாம் மடிச்சு வச்சா என்ன, மடிச்சு வைக்காட்டா என்ன, ஏன் இப்படியெல்லாம் நிபந்தனைகள் என்றால் என்னுடைய வீடு நினைக்கிறதுலாம் தப்பே. இங்க எப்ப ஸ்ரீதேவி வரப்போகிறாளோ அவளுடைய கோவில்னு யோசிச்சு பாருங்க. பிராட்டி இருக்கிற கோவில்ல அழுக்கா இருக்க விடலாமா? பிராட்டி இருக்கிற கோயில்ல கோலம் போடாம விடலாமா? அப்ப அந்த விதத்தில் அலங்காரங்கள் அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லத்தையே கோயில் ஆழ்வார், நம்முடைய வீட்டுல ஒரு பெருமாள் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, அந்த பெருமாளுடைய சன்னிதானம்னு பார்த்தால் தினமும் பெருக்கித்தான் ஆகணும், மொழிகித்தான் ஆகணும், கோலம் போட்டுத்தான் ஆகணும், அடுத்து தூய்மையாகத்தான் வச்சுக்கணும், ஒட்டடை அடிச்சுத்தான் ஆகணும், பாத்திரங்களை தெளிவாகத்தான் வச்சுக்கணும், துணிகளை மடிச்சுத்தான் வைக்கணும். பகவானுடைய ஆலயத்துல இப்படி எப்படி இருந்தால் அவருக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை உண்டோ இல்லையோ? நம்முடைய வீடு, ஏன் நம்முடைய உடலே அப்படித்தான். பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன், அவர் உபன்யாசம் பண்ணும்போது எல்லாரும் வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும், பணத்துல ஆசை வைக்க கூடாது, அப்படி பொருள்களை வாங்குறது, உலக இன்பங்கள், தங்கம் சங்கிலியா வாங்கி போட்டுக்கிறது, அலங்காரம் செய்து கொள்வது, இதிலெல்லாம் ஆசையை வைக்க கூடாது, உடம்பை புறக்கணிக்க வேண்டும், ஆத்மாவைத்தான் உணர வேண்டும், இதெல்லாம் உபன்யாசம் பண்ணார். முடிஞ்ச உடனே 4 பேர் கிட்டக்க வந்து, சுவாமி ரொம்ப நன்னா உபன்யாசம் பண்ணீர், நீர் மட்டும் அழகா பட்டு வேஷ்டி உடுத்துண்டு சால்வையெல்லாம் போத்துண்டு நிறைய மாலைகள் ரத்தன வைடூரியம் எல்லாம் வச்சு தங்க சங்கிலியா போன்றிருக்கீரே, நீர் சொல்றதுக்கும் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு யாரோ 2 பேர் கேட்டார்களாம். அப்ப பட்டர் சொன்னார், அவர் ஒன்னும் சாக்குக்கு சொல்லல, அவர் நிஜமா சொன்னார், நான் இதை என் உடம்புன்னு பார்க்கவே இல்லையே, இது என்னுடைய பகவான் வசிக்கக்கூடிய கோயில். கோயில்னு பார்த்தா எல்லா அலங்காரங்களும் வேணும். என் உடல்னு பார்த்தா இது ரொம்ப தாழ்ந்தது, எதையுமே பார்க்க கூடாது, புறக்கணிக்க வேண்டும். அப்ப எந்த பொருளையும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இது என்னுடைய உடல், என்னுடைய பாப புண்ணியங்களை கழிப்பதற்கு நான் எடுத்த உடல்னு பார்த்தால் இதை புறந்தள்ளி இதை பேணாமல் ஆத்மாவினுடைய நன்மையைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் பகவான் இந்த உடலுக்குள்ளதான் இருக்கார், அந்தர்யாமி, அவருடைய ஒரு வடிவம் தானே. வைகுந்தத்தில் அலங்காரம் பண்ணாமல் விடுவார்களா? அயோத்தியில் அலங்காரம் பண்ணாமல் விடுவார்களா? அப்ப இந்த உடம்பை மட்டும் நான் எப்படி அழுக்கா வச்சுக்க முடியும்? அவருடைய திருமேனிக்கு, அவருடைய இருப்பிடத்துக்கு எல்லா அலங்காரமும் செய்ய வேண்டும் என்று சாக்குக்கு சொல்லவில்லை. அவருடைய முக்கிய நிஜமான எண்ணமே அதுதான். அந்த எண்ணம் இருந்ததனால அலங்காரம் பண்ணலாம், அந்த எண்ணம் இல்லாவிட்டால் அலங்காரம் செய்யக்கூடாது. அதை போல வீடு என்று கொண்டாலும் நான் வந்து வசிப்பதற்கு இப்படி இருக்கணும் தானே ஸ்ரீதேவி சொல்லுகிறாள். அப்ப அவளுக்கு தேவையானபடி அமைத்துக் கொள்ள வேண்டும். விசுத்த கிரக பாண்டாசு கோதான்ய அபிரதாசுச்ச, மாடுகளை ரட்சிப்பதிலும் தானியங்களை சேமித்து வைத்து உணவை சமைத்து கொடுப்பதிலும் ஈடுபாடு, அதற்கான பொறுப்பும் அந்த பெண்ணினுடையது. இதை பார்ப்பவர்களிடத்துலதான் நான் இருக்கிறேன். அனவேக்ஷ காரிணி பிரகீரண பாண்டாம் அனவேக்ஷ காரிணீம் சுவாச்ச பர்த்துஹு பிரதிகூலவாதினீம், யாரெல்லாம் தூய்மையாக வீட்டை வைத்துக் கொள்ளவில்லையோ, அனவேக்ஷ காரிணி, யோசிக்காமல் சட்டென்று ஒரு செயலை செய்து விடுகிறார்களோ, அப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் அனுகிரகிப்பதில்லை. யாரு சிறப்பாக வீட்டினுடைய தர்மங்களை புரிந்திருக்க வேண்டும். புகுந்த வீட்டுக்கு வேற வழக்கங்கள் இருக்கும், பிறந்த வீட்டுக்கு வேற வழக்கங்கள் இருக்கும். அந்த வீட்டு வழக்கங்களை தெரிந்து கொண்டு அதை குறைக்காமல் பெரியோர்கள் செய்ததை அப்படியே செய்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு என்னுடைய அருள் உண்டு என்று பிராட்டி தெரிவிக்கிறாள். அப்ப கர்மத்தை பண்ணுவது அவ்வளவு முக்கியம். ஆனா இந்த கர்மத்தை விட்டு கொடுக்கலாம்னு சொல்றார். எப்போது கைங்கரியம் வந்து நின்றால், முன்னர் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் இதை விட்டு கொடுக்கலாம். கைங்கரியத்துக்கு வாய்ப்பு இல்லாத போதும் விட்டு கொடுத்தோம் என்றால் அப்ப பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காது. இது 11, 12 2 பாசுரங்களாலே தெரிவித்தார். போல பல பாசுரங்கள். ஒரு பக்தன் மற்றொரு பக்தனோடு சண்டையிடவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தர்மம். பண்ண வேண்டிய தர்மம் அல்ல, தவிர்க்க வேண்டிய தர்மம். ஏதோ ஒரு இடத்தில் தவிர்க்க முடியாமல் ஏதோ ஒரு விவாதம், வாக்குவாதம் வருகிறதுன்னு வச்சுப்போமே, அடியேன் தப்பே பண்ணல,
ஆனா ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது. ஒரு பக்தர் சட்டுன்னு என்னிடத்துல வந்து, "நீர் தான் தவறு செய்திருக்கிறீர். அதனால தான் இப்படி ஆயிடுத்து." ஏதோ ஒரு மாலை தொடுக்கிறதுல தவறு நடந்திருக்கலாம். பகவானுக்கு புறப்பாடு பண்ணும்போது தவறு நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது ஒரு தவறு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் வந்து அடியேன குத்தம் சொல்றார். "நீர் தான் பண்ணீர்ன்னு" சொன்னால், நாம என்ன பண்ணணும்? இல்ல, இல்ல நான் பண்ணவே இல்ல. நீதிமன்றமா இருந்தா என்ன சொல்லுவோம்? எத்தன வாதம் பண்ணமோ பண்ணி, நான் செய்யவில்லை. யாரோ நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் தவறு செய்யவில்லைன்னு வாதம் பண்ணுவோமோ இல்லையோ? பக்தர்களிடத்தில் அதைப் போல மேன்மேல் வாதத்தை வளர்க்காதே என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. பணிவோடு போக வேண்டும். அத ஆண்டாள் 15வது பாசுரத்திலே சொன்னாள். நானேதான் ஆயிடுக. 2 பெண்களுக்கும் பேச்சு. வெளியில ஆண்டாள் வந்து எழுப்புறா. பெண்ணை இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உள்ள இருக்கிற எழுப்பினா. உள்ள இருக்கிறவளுக்கு கோபம். என் வீட்டு வாசல்ல வந்து இன்னும் என்னையே கோபித்துக் கொள்ளுகிறீர்களா? வல்லீர்கள் நீங்களே. நீங்க தான் ரொம்ப கடுமையாக பேசுகிறீர்கள் என்று உள்ள சொன்னவளுக்கு யோசனை பிறந்தது. ஆண்டாளோடு இப்ப எதற்கு சண்டை இடுகிறோம்? நம்மை அழைப்பதற்குத்தானே வந்திருக்கிறாள். அந்த நல்ல எண்ணத்துக்காக கொண்டாடி, சரி நான் தான் தவறு செய்தவனாக இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் தவறே செய்யவில்லை. யாரோ ஒருத்தர் வந்து நீ தவறு செய்திருக்கிறாய்ன்னு சொல்றார். அவரோட சண்டைக்கு போகாதே. இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், மன்னிக்க வேண்டும்னு சொல்லி அங்கேயே முடிச்சிரும். அப்ப பழி வந்து விடாதானால் அதனால என்ன ஆக போறது? நான் நல்ல பண்பைத்தானே வெளிப்படுத்தியிருக்கேன். இந்த பழிக்கு யாரான சிறைச்சாலை தண்டனையா கொடுக்க போறா? யாரும் தண்டனை கொடுக்க போவதில்லை. அந்த இடத்துல வாதத்தை வளர்த்தால் தான் அது கஷ்டமாக போகும். அதுலதான் பாபம். ஏன்னா அபச்சாரப்பட்டு விடுவோம் இல்லையோ? இன்னொரு பக்தர் இடத்துல கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினாலோ, தவறாக பேசிவிட்டாலோ பெரிய அபச்சாரமா போய் முடிஞ்சிரும். அதை விட இந்த சின்ன பாபத்தை பண்ணேன்னு ஏற்றுக்கொண்டாலும் உண்மையில் பாபம் வரப்போவது கிடையாது. அத ஆண்டாள் நானேதான் ஆயிடுக. சரி நானே குற்றம் செய்ததாக இருக்கட்டும்னு உள்ள இருக்கிற பெண் சொல்லி பழியை தானே ஏற்றுக்கொண்டு விடுகிறாள். அந்த பண்பு இருக்க வேண்டும். இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்ல செய்யாதே உண்டு என்று இசைகை தான் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்று தெரிவிக்கிறார்கள். பக்தன் வைஷ்ணவன் சொல்லணும்னால் ஒருத்தர் குற்றம் சாட்டினால் அவரோடு வாதத்துக்கு போகாமல் சரி இருக்கலாம்னு ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அதனால எங்கும் நாம் குறைந்து போய்விடப் போவது கிடையாது. அந்த பண்பை 15வது பாசுரத்திலே தெரிவித்தார். நேர கடைசிக்கு போவோம். 28வது 29வது பாசுரங்களில் சில முக்கியமான கருத்துக்கள். 28 உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இதுவரைக்கும் பல தர்மங்களை சொல்லிவிட்டாள். உபவாசம் இருப்பது ஒரு தர்மம், தானம் செய்வது ஒரு தர்மம், விரதம் இருப்பது ஒரு தர்மம், தீர்த்த தானம் அன்னதானம் செய்வது ஒரு தர்மம், அத போல பொய் சொல்லாமல் இருப்பது ஒரு தர்மம், முடிந்தவரை மற்றவர்களுக்கு பகவானை பற்றி எடுத்து சொல்வது ஒரு தர்மம். இந்த தர்மங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தாள். முக்கியமாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட தர்மம் என்பது விருந்தோம்பல், ஆதித்யம் தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லப்படுகிறது. இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு வள்ளுவர் தெரிவிக்கிறார். இல்லறத்தில் இருப்பதற்கு அடையாளமே யார் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் தவறாமல் விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தன்னால முடிந்த உணவை வழங்க வேண்டும். யாரு எந்த ஊரு என்ன பேரு எதையும் கேட்க தேவை கிடையாது. விரோதியாகவே இருந்தாலும் உன் வீட்டை தேடி செல்வ உணவுக்காக வந்தான் என்றால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது ஆதித்யத்துக்கு ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் பசியோடு நம் வீட்டு வாசலுக்கு வந்து அந்த பசி தீரப்பெறாமல் வருத்தத்தோடு திரும்பி போயிட்டான்னு வச்சுங்க, நாம் அவருக்கு ஒரு உணவு கொடுக்கவில்லை, வருத்தத்தோடு திரும்பினார் என்றால் சாஸ்திரம் சொல்றது அவர் பண்ண பாபத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ பண்ண புண்ணியத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஒருத்தர் வீட்டு வாசல்ல வந்து ஆசை பசி தீராமல் திரும்ப போனால் அவர் பண்ண பாபம் எல்லாம் நமக்கு வந்துருமா? நாம் இதுவரை செய்த புண்ணியங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவாராம். அந்த அளவுக்கு தவறான ஒரு செயல் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அதிதி பூஜிதோ யத்தி தியாயத்தே மனசாசுபம் ந தத் கிரதுஷதேனாபி துல்யமாகூர் மனிஷினஹா. ஒரு அதிதி நான் பண்ண உபச்சாரத்தினால மகிழ்ச்சி அடைந்து என்னை வாழ்த்தினார்னு வச்சுக்கோங்க, 100 யாகங்கள் பண்ணால் எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பாக்கியம் கிடைக்குமோ அதை விட அந்த ஒருவர் செய்த வாழ்த்துக்கு பலம் அதிகம் என்று மகாபாரதத்துல வியாசர் தெரிவிக்கிறார். பாத்திரம் து அதிதிம் ஆசாத்தியம் ஷீலாட்யம் யோன பூஜையேத். நல்ல பாத்திரமாக, அதுவும் தேவைப்படுபவர் கஷ்டப்படுபவராக ஒருத்தர் இருந்து அவருக்கு கொடுக்காமல் போனால் பெரிய தவறு. இந்த ஆதித்யம் விருந்தோம்பலை மட்டும் ஒருவன் செய்து விட்டான் என்றால் அவன் மற்ற எந்த தர்மத்தை செய்யாமல் போனாலும் குறை ஏற்படாதுன்னு தெரிவிக்கிறார். 2 இடத்திலும் திருவாய்மொழியில ஒரு பாசுரம், அதுல வியாக்கியானத்துல ஒரு கதை சொல்லப்படுகிறது. திருக்கோட்டியூருக்கு அருகிலே செல்வ நம்பி என்று ஒரு சுவாமி இருந்தார்.
யாரோ சில வழிப்போக்கர்கள் அந்த பக்கமா போகும்போது இவர் வீட்டுக்கு உணவு உண்பதற்காக வந்தார்கள். அப்ப செல்வ நம்பி வீட்டில் இல்லை. அவர்கள் ஏழைகள் தான். ஏதோ ஒரு பூமி இருந்தது. அதுல பயிரிட்டு மிச்ச நெல்லு கிடைச்சது. இருந்த நெல்லையெல்லாம் உண்டு முடித்து விட்டார்கள். அடுத்த போகத்துக்கு விதைக்கணும் இல்லையோ, அந்த விதைப்பதற்கான நெல்லு மட்டும்தான் ஒரு மூட்டையில வச்சிருந்தார். வேற நெல்லு வீட்டுல கிடையாது. இவர் விதைப்பதற்கு ஆளை அழைத்து வருகிறேன்னு வெளியில போய் ஆள் கூட்டி வருவதற்காக போனார். அதுக்குள்ள 4 பக்தர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். இந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனைவி யோசித்தாள். அந்த விதைப்பதற்காக இருந்த நெல்லை எடுத்து குத்தி அரிசியாக்கி சோறாக்கி சமைத்து போட்டு விட்டாள். வந்தவர்கள் திருப்தியா சாப்பிட்டு வாழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள். போன கணவன் செல்வ நம்பி திரும்ப வந்தார். பெண்ணே, விதைப்பதற்கு நெல் எங்கே? ஆளை அழைத்துன்னு வந்திருக்கிறேன், நெல் எங்கேன்னு கேட்டார். நான் விதைத்து விட்டேன்னு அவ சொல்லிட்டா. எங்க விதைச்ச? ஆளே இப்பதான் வந்திருக்கு. பூமியில ஒண்ணும் விதைக்கவே இல்லையே. எங்கு விதைத்தாய்? எப்போது பயிரிடலாம்னு கேட்டார். அவ சொன்னா, நான் இங்கு பயிரிடுவதற்காக விதை விதைக்கவில்லை, அங்கு பயிரிடலாம்னு சொன்னாலாம். இதனுடைய பயன் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காது. நான் விதைச்ச விதை என்பது விருந்தோம்பல். அவர்களுக்கு போட்ட உணவுக்கான பயனை வைகுந்தத்துக்கு போய் மேலுலகத்தில் நாம் அடையலாமே தவிர இந்த உலகத்தில் பயிரிடக்கூடிய விதையே அல்ல என்று அந்த பெண் சொன்னாலாம். இதையே வள்ளுவர் தெரிவிக்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பி வந்தவர்கள் அதிதிகளுக்கு உணவளித்து மிச்சல் அதுல இருக்கிற மிச்சத்தை மிசைவான் யார் உண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. அவர்கள் பயிரிட வேண்டும்னு தேவை கிடையாது, பயிர்களை வளர்க்க வேண்டும்னு தேவை கிடையாது, வேற எந்த முயற்சிகளையும் பண்ண வேண்டாம். விருந்தோம்பல் ஒன்றை ஒருவன் செய்தான் என்றால் அதன் மிச்சத்தை உண்டு வந்தவனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று கிரகஸ்தாசிரமம் இல்லற வாழ்க்கையில் இருப்பவனுக்கு ஆதித்யம் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதையும் ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று ஆண்டாளுடைய பாசுரம். என்ன சொல்றா? பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம். கண்ணா, நீ பிறந்தது அரசனாக பிறக்கவில்லை, பிராமணனாக பிறக்கவில்லை, இடையர் குலத்துல தானே பிறந்திருக்கிறாய். இடையர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. நம்மை நம்பி இருக்கும் மாடுகளுக்கு உணவளித்த பிறகுதான் நாம் உணவு உண்ண வேண்டும். இது இடையர்களுக்கு அடிப்படை பண்பு. தாங்கள் முதல்ல சாப்பிட்றதே கிடையாது. முதல்ல மாடுகளுக்கு வேண்டிய பொருளை தவிடோ அது புண்ணாக்கோ என்னவோ கொடுத்து விட்டு அவை திருப்தி அடைந்த பிறகுதான் தாங்கள் உண்பார்களாம். பெற்றம் மேய்த்து, பெற்றம்னா மாடுகள், மாடுகளை மேய்த்து உண்ணும் குலம். அவை மேய்ந்து திருப்தி அடைந்த பிறகுதான் நாம் உண்ண வேண்டும். அந்த குலத்தில் பிறந்து விட்டு நீ எங்களை அனுகிரகிக்காமல் இருப்பது தவறுன்னு சொன்னான். இடையனாக பிறந்ததற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னால் இதையே அப்படியே ஆண்டாள் கன்னடத்துல பொருத்தி பாருங்க. நம்மை நம்பி இருப்பவர்கள் திருப்தி அடைந்த பிறகுதான் நாம் ஆனந்தப்பட வேண்டும். இதுதானே எங்கள் பண்பு. நீ பிறந்திருக்கிறாய், உன்னை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து நாங்கள் திருப்தி அடைந்த பிறகுதானே நீ ஆனந்தப்பட வேண்டும். எங்களுக்கு கைங்கரியத்தையே கொடுக்காமல் நீ மட்டும் ஆனந்தமாக இருப்பது பொருந்தாது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அங்க இதை தெரிவிக்கிறார். நம்ம நம்பி ஒருத்தர் வருகிறார், வீட்டு வாசலுக்கு வருகிறார்னால் முதல்ல அவர் திருப்திப்பட்டு பார்க்கணும். அதற்கு பிறகுதான் நமக்கு உணவே இல்லாமல் போனாலும் வந்தவருக்கு முடிந்தவரை உணவை அளிக்க வேண்டும். அப்ப ரக்ஷ்யம், நம்மை நம்பி வந்தவர்களுக்கு முதலில் ஆனந்தத்தை கொடுக்கணும், அதற்கு பிறகுதான் நமக்கு ஆனந்தம் என்று ஆண்டாள் அந்த இடத்திலே சொல்லுகிறாள். அது வைதிகமான விஷயம். கண்ணனை கொடுக்கணும், கைங்கரியத்தை கொடுக்கணும்னு வச்சிருந்தாலும் சரி, இன்னும் அடிப்படை தர்மமாக நம்மை நம்பி வந்தவர்களுக்கு விருந்திட வேண்டும் என்றாலும் சரி, அதுவும் ஒரு பாசுரத்திலே சொல்லப்பட்டது. கடைசியில தெரிவிக்கிறாள் 28 புண்ணியம் யாமுடையோம். இதுவரைக்கும் தர்மம் 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 என்று நாம் செய்ய வேண்டிய தர்மங்களையே பார்த்து விட்டோம் அல்லவா? இப்ப ஆண்டாள் சொல்றா, எங்கிட்ட இந்த தர்மம் எல்லாம் பெருசா கிடையாது, ஆனா வேறு ஒரு தர்மம் இருக்கிறது கண்ணா, நீயே தர்மம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று பாசுரம். நான் சம்பாதித்த புண்ணியம் என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. கீழே இத்தனை பாடினாலே இது எல்லாத்தையும் ஆண்டாள் பண்ணி இருக்கிறாளானால் நான் ஒண்ணுமே பண்ணது கிடையாது, என்னிடத்தில் புண்ணியமே இல்லைன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். உடனே கண்ணன் சொன்னார், அப்ப நான் எப்படி வைகுந்தம் கொடுக்க முடியும்? புண்ணியம் இருந்தா தான் நான் அனுகிரகம் பண்ண முடியும், புண்ணியம் இல்லாவிட்டால் நான் அனுகிரகம் செய்ய முடியாதுன்னு கண்ணன் சொன்னார். அப்ப ஆண்டாள் பதில் சொல்றா, தப்பாக புரிந்து கொண்டாய். நான் செய்த புண்ணியம் இல்லைன்னு சொன்னேனே தவிர நீதானே புண்ணியம். நீ எங்களை தேடி வந்திருக்கிறாய், வைகுந்தத்திலிருந்து இறங்கி இடைப்பிள்ளையாக எங்களோடு வாழ்வதற்காகத்தானே நீ தேடி வந்திருக்கிறாய். நீதான் புண்ணியம், நீதான் தர்மம்னு ஆண்டாள் பாடுகிறாள். அது எப்படி தர்மம்னா? நான் ஆசைப்பட்ட பயனை அடைவதற்கான வழின்னு பொருள் பார்த்தோம். கண்ணன் எப்படி தர்மமாக ஆவார்னால் அவர் தானே வழி. அவர் காலை பிடித்தவனால்தான் தான் எந்த பயனை வேண்டுமானாலும் அடையலாம். அப்ப தர்மம் என்பது 2 வகைப்படும். நாம் செய்ய வேண்டிய தர்மம்,
பகவான் என்கிற தர்மம். பல இடத்துல ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமன் என்பவர் தர்மமே வடிவெடுத்தவர் என்று ராமாயணத்துல சொல்லப்படுகிறது. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ரிஷிகள் எல்லாம் சொல்லுவது கண்ணனே தர்மம் என்று சொல்லுகிறார்கள்னு மகாபாரதத்துல வருது. ராமனே தர்மம், கண்ணனே தர்மம்னு எப்படி சொல்லுகிறார்கள்னால், நான் ஒரு யாகம் செய்கிறேன், அந்த யாகத்திலிருந்து புண்ணியம் வருகிறது, அந்த புண்ணியம் எனக்கு ஸ்வர்க்கத்தை கொடுக்கிறதோ இல்லையோ. இந்த யாகத்தையே பண்ணாமல் நேர பகவான் காலில் விழுந்து ஸ்வர்க்கத்தை கேட்டாலும் அவர் கொடுக்கிறாரே. அப்ப புண்ணியம் செய்யும் காரியத்தை பகவானும் செய்வாரோ இல்லையா? அப்ப அவர் தான் புண்ணியம். நான் ஆசைப்படுவது ஸ்வர்க்கம், அதை யார் எனக்கு கொடுக்கிறார்கள்? பகவானே கொடுக்கிறார். அப்ப அவரே தர்மம் என்றும் கொள்ளலாம். தர்மம் ரெண்டு வகை. நான் செய்ய வேண்டிய தர்மம், நான் செய்யவே தேவை கிடையாது, ஏற்கனவே தயாராக இருக்கக்கூடிய பகவான் என்கிற தர்மம். கீழே 27 பாசுரம் வரை மற்ற தர்மங்களை ஆண்டாள் பேசினாள். 28வது பாசுரத்தில், கண்ணா நீதான் தர்மம், உன்னை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் முயற்சியால் உன்னை அடைவதற்கு நாங்கள் வரவில்லை, உன் கருணையால் நீ உன்னை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம், நீதான் தர்மமே தவிர எங்கள் முயற்சி தர்மம் அல்ல என்று மற்றொரு கருத்தை 28வது பாசுரத்தை தெரிவித்தாள். கடைசி 29வது பாசுரம், இந்த ஆத்மாவுக்கே உரிய தர்மம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், கைங்கரியம்தான் நாங்கள் ஆசைப்பட்டு வந்தது, வேறு மற்ற தர்மங்களில் எங்களுக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது, உனக்கு தொண்டு செய்வதுதான் எங்களுக்கு ஒரே ஆசை என்று 29வது பாசுரம். அப்ப கீழிருந்து பல சாமானிய தர்மங்களை சொல்லி 11, 12வது பாசுரத்துல சாமானிய தர்மத்தை விட விசேஷ தர்மம் உயர்ந்தது என்று சொல்லி, அந்த விசேஷ தர்மம் கைங்கரியம் செய்வதுதான் என்று கடைசியிலே பாசுரத்தை முடிக்கிறாள். இப்படி ஒரு அழகான போக்கு. திருப்பாவை வரிசையா பார்த்துன்னு வந்தோம்னால் எல்லா விதமான தர்மங்கள், அடிப்படையில தினமும் பண்ண வேண்டிய தர்மமும் இருக்கு, மனசுல வளர்த்திற்கொள்ள வேண்டிய பண்புகளையும் தர்மங்களாக சொல்லுகிறாள், தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களையும் தர்மமாக சொல்லுகிறாள். நல்ல புரிதல் வந்து விட்டால் பொது தர்மத்தை விட்டாலும் கைங்கரியத்தை விடக்கூடாது, இதுதான் விசேஷ தர்மம்னு தெரிவிக்கிறாள். அந்த கைங்கரியமும் பகவானுடைய ஆனந்தத்துக்காக இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு அவருக்கு நல்லா மாலை தொடுத்து சமர்ப்பித்தேன் என்று நானே ஆனந்தப்படக்கூடாது. நான் தொடுத்த சமர்ப்பித்த மாலையை பார்த்து பகவான் ஆனந்தப்படணும், அவர் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும். சின்ன வேறுபாடு இருக்கும் இல்லையோ. நான் நன்னா படிச்சேன், நான் நன்றாக மதிப்பெண் எடுத்தேன்னு நான் ஆனந்தப்படுவது ஒரு முறை, நான் மதிப்பெண் வாங்கினதை பார்த்து தாயார் தகப்பனார் குரு போற்றி அதை புகழ்ந்து அதனால் அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவது இரண்டாவது. ஆண்டாள் சொல்லுவது, உனக்கே நாம் ஆட்செய்வோம், நாம் பண்ணுகிற கைங்கரியம் உன் ஆனந்தத்துக்காக இருக்க வேண்டும், அதனால எனக்கு ஆனந்தமே வேண்டாம், நீ மகிழ்வதை பார்த்து நான் மகிழ்ந்தால் போரும் என்று கைங்கரியத்தினுடைய உயர்ந்த நிலையை தெரிவிக்கிறார். இதை போல எத்தனையோ தர்மங்கள். நாம இப்ப எந்த தர்மத்தை கடைபிடிக்கலாம்? 30வது பாசுரத்துல சொன்ன தர்மம், அதைத்தான் முதல்லயும் பார்த்தோம். இங்கு இப்பரிசுரைப்பார். நாம மற்ற தர்மங்களை பண்றோமோ இல்லையோ, இந்த 30 பாசுரங்களையும் விடாமல் சொல்ல வேண்டும். ஆண்டாள் நமக்காக பிறந்து பாடி கொடுத்த பாசுரங்கள், அதுல என்னென்ன அர்த்தம் இருக்கு இல்ல தெரிகிறதோ தெரியவில்லையோ, வெறும் கண்ணை மூடிண்டு பாசுரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பராசர பட்டர் ஒரு அழகான எடுத்துக்காட்டு தெரிவிப்பாராம். ஒரு பசுமாடு கன்று போட்டிருக்கிறது, உடனே பால் கொடுக்கணும். ஏதோ துரதிருஷ்டவசமாக கன்று மரணம் அடைந்து விட்டதுன்னு வச்சுங்களேன். அப்ப பசுமாடு பால் கொடுக்கவே கொடுக்காது, கண்ணுக்குட்டியை பார்த்தா தானே பால் வரப்போறது. உடனே அந்த இடையர்கள் என்ன செய்வார்கள், வைக்கோலை எடுத்து ஒரு கன்றுக்குட்டி மாதிரி பண்ணி ஒரு மேல ஒரு தோலை போத்தி அதை கொண்டு போய் மாட்டுக்கு முன்னாடி நிறுத்தினா, ஓ என்னுடைய கண்ணுக்குட்டி போல் இருக்குன்னு நினைச்சிட்டு பாலை கொடுத்துரும், அதை கறந்து எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். இதை போலத்தான் கண்ணனை ஏமாற்ற வேண்டும்னு பட்டர் தெரிவிக்கிறார். கண்ணன் தான் பசுமாடு, உண்மையான கண்ணுக்குட்டி யாரு? நெஜோ கண்ணுக்குட்டி ஆண்டாள். ஆண்டாளை பார்த்தா கண்ணனுக்கு அனுகிரகம், அன்பு, பக்தி, காதல் எல்லாம் பெருக போகிறது. நாம உள்ளுக்குள்ள வைக்கோல், எங்க பக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, வைராக்கியமும் இல்லை, நாம தான் வைக்கோல் பால் செய்யப்பட்ட கன்று. நிஜமா ஆண்டாளை பார்த்தா பகவானுக்கு என்ன அன்பு வருமோ அந்த அன்பு நம்மை பார்த்தால் எப்படி வரும்னா, ஒரே ஒரு தேவை, மேல தோலை போத்தணும். கண்ணுக்குட்டிக்கு இருக்கிற தோலை வைக்கோலுக்கு மேல போத்தினாலும் கண்ணுக்குட்டின்னு நினைச்சுக்கிறதோ இல்லையோ, எது அந்த தோல்னால் திருப்பாவை தான் தோல். திருப்பாவைங்கிற ஒரு போர்வையை போத்திண்டு கண்ணனுக்கு போய் முன்னாடி போய் நின்று இந்த பாசுரங்களை சொன்னோம் என்றால் ஆண்டாளே வந்திருக்கிறாளோன்னு மயங்கி போயிடுவாராம். அப்ப ஆண்டாளிடத்துல எவ்வளவு அன்பு இருக்குமோ அந்த அன்பை நம்மிடத்திலே காட்டி விடுவார். அதை வச்சுட்டு நாமும் உயர்ந்து உயர்ந்து வைகுந்தத்தை அடைந்து விடலாம். இப்படி ஏமாற்றித்தான் வைகுந்தத்தை அடைய முடியும். நேர்மையான வழியில் அடைவதற்கு அப்ப அதுக்கு முயற்சி பண்ணணும். கர்மம், ஞானம், பக்தி எல்லாத்தையும் வளர்த்துண்டு நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு போக போறோமா,
இல்ல ஆண்டாளா வேஷம் போட்டுக்கொண்டு அதன் மூலம் அடையப் போகிறோமா? நாம தான் யோசித்துக் கொள்ள வேண்டும். அப்ப கடைசி தர்மம் இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். 30 பாசுரங்களையும் விடாமல் தினமும் ஓத வேண்டும். ஆண்டாள் செய்தது போல அனுபவம் பாவத்தோடு நம்மால பாட முடியாது. கோபிகைகள் செய்தது போல கண்ணனை அடைவதற்கு நோன்பு நோக்க முடியுமான்னு தெரியாது. அவர்கள் நோற்றதை ஆண்டாள் பாடினதை நாம் சொல்ல முடியுமோ இல்லையோ, அந்த அனுசந்தானம், அந்த ஓதுதல், அதுதான் சிறந்த தர்மம். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்தன்னு சொன்னால் திருப்பாவையை தினமும் ஓத வேண்டும். அது மத்த எல்லாத்தையும் பண்ணும். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும்னு முதல்லயே பார்த்தோமோ இல்லையோ, இப்போது எந்த பொருள் தெரியுமோ தெரியாதோ, அதுல ஈடுபாடு இருக்கிறதோ இல்லையோ, வாயால சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் படிப்படியாக ஆண்டாள் அனுக்கிரகத்தாலே நமக்கும் அந்த பக்தி பிறக்கும், கண்ணனுடைய அனுக்கிரகமும் கிட்டும் என்பது பாசுரத்திலேயே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அப்ப பல தர்மங்களை பார்த்தோம். தானம் சிறந்ததுன்னு பார்த்தோம். அதை தவிர எத்தனையோ தர்மங்கள் ஆண்டாள் திருப்பாவையில சொன்னது புதிதாக ஒண்ணும் கிடையாது. புராணங்களில் இதிகாசங்களில் வெவ்வேறு இடங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒன்றாக திரட்டி இதை கடைபிடித்தால் கண்டிப்பாக நல்ல பக்தனாக வாழலாம் என்று ஆண்டாள் ஒரு அழகான வழியை காட்டி கொடுத்திருக்கிறாள். அந்த ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வாழி 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 என்று ஆண்டாள் ரங்கமன்னார் திவ்ய தம்பதிகளுக்கு பாடிக்கொள்வோம். இங்கு கேட்ட தர்மங்களை சிந்தித்து நிதானம், நம்ம வேகமா பார்த்திருக்கோம், 30 பாட்டை கூட பார்க்கல, 15 பாட்டு தான் பார்த்திருக்கோம். நிதானமாக யோசித்து எதை கடைபிடிக்கலாம், இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்கள் திருப்பாவையிலே உண்டு. கேட்டு கேட்டு உணர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதற்கு ஆண்டாளே அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீமத்தே விட்டுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். தொடர்ந்து மேன்மேலும் பல தர்ம காரியங்கள், நாம சங்கீர்த்தனம், சொற்பொழிவு அனைத்தும் இந்த பள்ளியில் மேன்மேலும் நடந்து மாணவர்களுடைய பள்ளி படிப்பும் சரி, ஆன்மீக எண்ணமும் சரி மேன்மேலும் ஓங்க வேண்டும் என்று ருக்மிணித்தாயார் பார்த்தசாரதி எம்பெருமான் அவர்களிடத்திலும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.